वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथं। हरे कृष्णा ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நேத்து நம்ம பார்த்ததுல எல்லாம் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? பாயிண்ட்ஸ். ஆத்மா ராமா அத பத்தி பார்த்தோம் மாதாஜி. ம் அந்த ஒவ்வொரு இதுக்கும் எப்படி சைதன்யர் வந்து அவரோட ஷீடருக்கு சொன்னாரு ம் அப்படின்னு. இவர் வந்து பகவான் விஷ்ணு தான் வந்து மகாவிஷ்ணு வந்து சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து அவரோட அந்தரங்க சக்தியால ஆன்மீக உலகையும் பகிரங்க சக்தியால பௌதிக உலகையும் படைச்சிருக்கிறாரு ம் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் மாதாஜி. ஓகே. வேற ஏதாவது? ஞாபகம் இல்லையா யாருக்கும்? ம் நேத்து எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணோம்? யோக சக்தியை பத்தி பார்த்தோம் மாதாஜி. அருவவாதிகளா இருக்கிறவங்க கூட உருவவாதிகளா மாறுறத நம்ம பார்த்தோம். நிறைய உதாரணங்கள் பார்த்தோம். சனகாதி முனிவர்கள் எதனால உருவவாதிகளா மாறினாங்க? பகவானுடைய அந்த பூக்களுடைய வாசனை, அவர் மேலப்பட்ட அந்த வாசனை வந்ததுனால துளசி, அவர்கள் வந்து துளசியோடைய துளசியோட வாசனை அவங்க வந்து உருவவாதிகளா ஆனாங்க. ஓகே. சுககோஸ்வாமியும் அப்படிதான். சுகதேவ கோஸ்வாமி எதனால மாறினார்? ஸ்லோகம் பாகவத ஸ்லோகத்தை கேட்டு பகவானுடைய வர்ணனை, பாகவதத்துல பகவானுடைய வர்ணனை வர்ணிக்கிற அந்த ஸ்லோகத்தை கேட்டு அவர் வந்து உருவவாதியா மாறினார். ஓகே, தேங்க்யூ. இப்போ நாம அடுத்த செஷனுக்கு போக போறோம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். பரீட்சிதோத ராஜர்ஷேர் ஜன்ம கர்ம விலாபனம் சம்ஸ்தாம் ச பாண்டுபுத்ரானாம் வக்ஷே கிருஷ்ண கதோதயம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவிதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகளிடம் சூத கோஸ்வாமி இவ்வாறு கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அரசர்களுக்கிடையில் ரிஷியாக விளங்கிய பரீட்சித்து மகாராஜனின் பிறப்பு, செயல்கள் மற்றும் முக்தி பற்றியும் பாண்டபுத்திரர்கள் உலகை துறந்த விஷயங்கள் பற்றியுமான உன்னத வர்ணனைகளை இப்பொழுது நான் துவங்க போகிறேன். எதை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு? எதுக்காக வியாசர் இந்த பாகவதத்தை தொகுத்தார்? பாகவதனுடைய சரித்தம் என்ன, எப்போ பேசப்பட்டது,
எதனால சுகதேவ கோஸ்வாமி அதை கத்துக்கிட்டார், அந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் சௌனக ரிஷிகள் கேட்டாங்க இல்லையா, அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் முடிச்சிட்டார். இந்த காரணத்தினாலதான் பாகவதம் தொகுக்கப்பட்டது. நாரதருடைய அந்த அறிவுரைகள், அப்புறம் நாரதருடைய வழிகாட்டுதல், அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் எதுக்காக துன்பப்படுறாங்க, அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கு பாகவதம் தான் ஒரே வழி அப்படிங்கறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்ல போறாரு, நான் இப்போ பரீட்சித் மகாராஜரை பத்தி சொல்ல போறேன். ஏன்னா அவர் அரசர்களுக்கிடையே ரிஷியா விளங்கினார் அப்படின்னு சொல்றார். அவர் புலனின்பத்துக்காக ஆட்சி செய்யல. அவர் எப்படி இருந்தார், ஒரு ரிஷி மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கார். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீழ்ந்த ஆத்மாக்களிடம் மிகவும் அன்பு கொண்டிருப்பதால் அவர் வெவ்வேறு வகையான ஜீவராசிகளுக்கு இடையில் அவதரித்து அன்றாட செயல்களில் அவர்களுடன் பங்கு கொள்கிறார். புதியதாகவோ அல்லது பழையதாகவோ உள்ள எந்த சரித்திர உண்மையாக இருப்பினும் அது பகவானோடு தொடர்பு கொண்டதாக இருக்குமானால் அதை பகவானின் தெய்வீகமான வர்ணனையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் இல்லை என்றால் புராணங்களையும் மகாபாரதத்தையும் போன்ற இலக்கியங்கள் வெறும் கதைகளாகவும் சரித்திர உண்மைகளாகவும் மட்டுமே இருக்கும். ஆனால் கிருஷ்ணரை பற்றிய தகவல்களை கொண்டிருக்கும் போது உடனடியாக நாம் பகவானுடன் தெய்வீகமான முறையில் சம்பந்தம் கொண்டவர்களாக ஆகிறோம். ஸ்ரீமத் பாகவதமும் ஒரு புராணம் தான். ஆனால் இப்புராணத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு என்னவெனில் இது துணையாக உள்ள வெறும் சரித்திர உண்மையாக மட்டுமே இல்லாமல் பகவானின் செயல்களை மையமாக கொண்டுள்ளது. இதனால் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் களங்கமற்ற புராணம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாகவத புராணத்தை கேட்க விரும்பும் குறைந்த பக்தியுள்ள ஒரு பிரிவினர் உள்ளனர். இவர்கள் பாகவதத்தின் முக்கியமான காண்டங்களை முதலில் புரிந்து கொள்ளாமல் உடனடியாக 10வது காண்டத்தில் வர்ணிக்கப்படும் பகவானின் செயல்களை அனுபவிக்க விரும்புகின்றனர். மற்ற காண்டங்கள் கிருஷ்ணரோடு சம்பந்தம் கொண்டிருக்கவில்லை என்று அவர்கள் தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளனர். இதனால் புத்தியுடன் செயல்படுவதற்கு பதிலாக அவர்கள் அதிக முட்டாள்தனத்துடன் 10வது காண்டத்தை படிக்க விரும்புகின்றனர். மற்ற காண்டங்களும் 10வது காண்டத்தை போல் முக்கியமானவை என்று இவர்களுக்கு இங்கு முக்கியமான அறிவுரை கூறப்படுகிறது. பாகவதத்தின் முதல் 9 காண்டங்களில் பொருளை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் 10வது காண்டத்தின் விவகாரங்களுக்குள் நுழைய ஒருவரும் முயற்சிக்க கூடாது. கிருஷ்ணரும் பாண்டவர்களை போன்ற அவரது தூய பக்தர்களும் ஒரே மட்டத்தில் உள்ளனர். கிருஷ்ணர் எல்லா ரசங்களிலும் உள்ள அவரது பக்தர்களின் உறவிலிருந்து பிரிந்து இருப்பவர் அல்ல. மேலும் பாண்டவர்களை போன்ற தூய பக்தர்களும் கிருஷ்ணரிடமிருந்து பிரிந்திருப்பவர்கள் அல்ல. பக்தர்களும் பகவானும் ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்துள்ளனர். அவர்களை பிரிக்க முடியாது. ஆகவே அவர்களை பற்றிய பேச்சுக்கள் அனைத்தும் கிருஷ்ண கதை அல்லது பகவானை பற்றிய விஷயங்களே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம நிறைய நூல்களில் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சிருப்போம். இந்திய சுதந்திர போராட்டம் பற்றி படிச்சிருப்போம், உலக போர்களை பற்றி படிச்சிருப்போம். இந்த மாதிரி அரசர்களுக்கு இடையில நடந்த போர், பாணிப்பட்ட போர், அது இது நிறைய போர்கள்லாம் நான் சரித்திரத்தில் படிச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் கிருஷ்ணரோட தொடர்புடையதான்னு கேட்டால் கிருஷ்ணரோட எந்த தொடர்பும் கிடையாது. ஸோ அதை படிக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிற புராணங்கள், இதிகாசங்கள், ஸோ இதெல்லாம் பகவானை பற்றி வர்ணனைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் பகவானை பற்றி சொல்கிறதுனால அந்த புராணங்களை நம்ம ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு அதை படிக்கும்போது நமக்கு கிடைக்கும். பகவானோட தொடர்புடைய எதுவுமே நம்மளை பக்தியில் முன்னேற்றக்கூடியது. பகவானுக்கு தொடர்பில்லாத எதுவும் நம்ம எந்த பிரயோஜனமும், அது எவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமாக இருந்தாலும் சரி, அதனால நமக்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சைத்தன்ய மகாபிரபு இது என்ன சொல்லியிருக்காருன்னா அமல புராணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். கலங்கமற்ற புராணம், அமல புராணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ பிரபா சொல்கிறார், படிப்படியாக தான் பாகவதத்தை படிக்கணும். எடுத்த உடனே 10வது காண்டத்துக்கு போய் அதுலேயும் முக்கியமாக இருக்கிற அந்த 5 அத்தியாயங்கள், ரச பஞ்சாத்தியாயம்னு சொல்லப்படுது, அந்த அத்தியாயங்களை மட்டும் படிக்கிறவங்க இருக்காங்க. என்ன புரியும் அதை போய் நம்ம படித்தோம் அப்படின்னாக்க? ஒன்றுமே நமக்கு புரியாது. ஏன்னா கிருஷ்ணர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவரை பற்றி நம்மளால ஓரளவுக்காவது புரிஞ்சுக்க முடியும். ஸோ பகவானுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் இடையில நடந்திருக்கிற அன்பு பரிமாற்றம் தான் இந்த பாகவதம். முழுக்க முழுக்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பகவானை பற்றின பேச்சு எல்லாமே கிருஷ்ண கதை தான். அதனால பரீட்சித் மகாராஜரை பற்றி நம்ம படிக்கிறதும் என்னதான்
பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். பகவானுக்கும் பரீட்சித் மகாராஜருக்கும் என்ன விதமான அன்பு பரிமாற்றம் நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இங்க அப்போ பார்க்க போறோம். यथा मृते गौरव सृजयानां वीरेषु अथ वीरगतिं गतेषु मृगोधरा वित्त सुधाभिमर्च भग्नोरुदण्डे धृतराष्ट्रपुत्रे भर्तुः प्रियं द्रौणीर् इति स्म पश्यन् कृष्णासुतानां स्वपतां सिरांसि उपाहरत् विप्रियम् एव तस्य जिहुप्सितं कर्म विगर्हयन्ति. மொழிபெயர்ப்பு. குருட்சேத்திர போர்க்களத்தில் கொல்லப்பட்ட கௌரவ மற்றும் பாண்டவ வீரர்கள் அவரவருக்கு தகுதியான இலக்குகளை அடைந்தனர். மேலும் திருதராஷ்டிரனின் மகன் பீமசேனரின் கதாயுதத்தால் அடிபட்டு தொடை எலும்பு முறிந்து தரையில் விழுந்து புலம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 மகன்களை சிறைச்சேதம் செய்துவிட்டான். பிறகு இத்தலைகளைக் கண்டு தலைவன் மகிழ்ச்சி அடைவான் என்றெண்ணி அவற்றை அவனிடம் பரிசாக அளித்தான். ஆனால் துரியோதனனோ அக்கொடிய செயலை ஆட்சேபத்துடன் அதனால் கொஞ்சம் கூட திருப்தியும் அடையவில்லை. இது எப்ப நடக்குது இந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படின்னாக்க குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்ச அன்னைக்கே நடக்குது. 18 நாள் யுத்தம் முடிஞ்சு பீமனால கதாயுதத்தினால தாக்கப்பட்டு துரியோதனன் அவருடைய தொடையில அடிச்சிட்டார் இல்லையா பீமன். பகவானுடைய அந்த வழிகாட்டுதலின்படி துரியோதனனை தொடையில் அடிக்கிறார். ஸோ இதெல்லாம் இந்த இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காந்தாரி ஒரு நாள் துரியோதனனை சொல்றாங்க, நீ எனக்கு முன்னாடி பிறந்த மேனியா வரணும், எந்த உடையும் உடுத்தாம நீ பிறந்த மேனியா என் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ துரியோதனனும் அதிகாலையில எழுந்து யாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு பிறந்த மேனியா அம்மாவை பார்க்க போறார். அப்போ பகவானுக்கு இது தெரிஞ்சிடுது. கிருஷ்ணர் என்ன பண்றார், துரியோதனனை பார்த்து சிரிக்கிறார். என்ன நீ இப்படி போயிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கம்லாம் ஒன்றும் இல்லையா, இப்படி போயிட்டு இருக்க, ஒரு துணி கூட இல்லாம போற அப்படின்னு கேட்கிறார். அப்போ துரியோதனன் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாரு, இல்ல இல்ல எங்க அம்மா என்ன இப்படி வர சொல்லியிருக்காங்க, நான் நல்லா போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, என்னதான் அம்மா சொன்னாலும் ஒரு இடுப்புல ஒரு துண்டு கூட கட்டிக்க கூடாதா, நீ இடுப்புல துண்டு கட்டிட்டு அது போகணும்ல, அதானே நல்லா இருக்கும், இப்படியே அம்மா முன்னாடி போவ அப்படின்னு கேட்டோடனே ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இடுப்புல கட்டிக்கிட்டு போறார். காந்தாரி கேட்குறாங்க, நான் சொன்ன மாதிரி வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே காந்தாரி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கண்ணை எப்போவும் கட்டி தானே வச்சுருப்பாங்க, அந்த கண் கட்டை அவித்து துரியோதனனை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, தன் மகனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. என்னது இது, இடுப்பில் துண்டு கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. என்னம்மா, எப்படி நான் இந்த மாதிரி துணி இல்லாமல் உங்கள் முன்னாடி எப்படி வர்றது அப்படின்னு கேட்கும்போது காந்தாரி சொல்கிறாங்க, எல்லாம் மொத்த பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கண்களுக்கு அந்த சக்தி இருக்கு. கணவனுக்காக தன் கண்களை கட்டிட்டு இருந்த காந்தாரியுடைய கண்களில் அவ்வளவு சக்தி இருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, துரியோதனுடைய உடம்பு அப்படியே இரும்பு கவச்சம் மாதிரி அந்த அவங்களுடைய பார்வையினால அவங்க ஒரு கவச்சத்தை போட்டு விட்டா அவனை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திட்டம். ஆனால் பகவான் என்ன பண்ணார், இடுப்பில் துண்டை கட்டிட்டு சொல்லிட்டார். இந்த பார்வைக்கு அந்த துண்டை ஒரு துணியை தொலைச்சிட்டு போக முடியாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இத்தனை சக்தி வாய்ந்த பார்வையால் என்ன ஒரு சின்ன ஒரு துணி தானே, அது தொலைச்சி போக முடியாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் பகவானுடைய ஏற்பாடுகள் இப்படிலாம் இருக்கு. அப்போ துரியோதனனுக்கு எங்கே அடித்தாதான் உயிர் போகும், தொடையில் அடித்தாதான். ஏன்னா தொடைக்கு அந்த எந்த பாதுகாப்பும் காந்தாரி கொடுக்கல. அதனால கிருஷ்ணர் அவனை தொடையில் அடித்து கொல்ல சொல்கிறார். பட் கதாயுதத்தினுடைய நியதிகளின்படி இடுப்பு கீழே அடிக்கக்கூடாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இவர் அடித்து அவரை குற்றியரும் குலையருமா துரியோதனன் புலம்பிக்கிட்டே கிடக்க. அப்போ அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுதுனாக்க, அஸ்வத்தாமன் தன்னுடைய தலைவன் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே கிடக்கிறத பார்த்து எனக்கு தாள முடியல, எப்படியாவது துரியோதனனுக்கு நம்ம வெற்றியை தேடி கொடுக்கணும். இவங்க 100 பேரும் கொண்டாச்சு, ஒரே ஒருத்தர் பாக்கி யாருன்னாக்க துரியோதனன் தான் பாக்கி இருக்கான், அவ்வளோதான், விகர்ணன் பாக்கி இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ மற்ற 99 பேர் அழிஞ்சாச்சு, இவன் மட்டும்தான் பாக்கி இருக்கான். ஆனாலும் அவனுக்கு என்ன தோணுது, இவனுக்கு எப்படியாவது நம்ம வெற்றி தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கும் போது, ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து யோசிக்கும் போது ஒரு காட்சியை பார்க்குறான். என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, ஆந்தை ராத்திரியில் முழிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஆந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கூட்டில் தூங்கிட்டு இருக்கிற அந்த பறவை குஞ்சுகள் எல்லாம் போய் அது எடுத்து சாப்பிட்ருது. அதை பார்த்த உடனே அவனுக்கு உடனே டக்குன்னு மைண்டில் ஒரு ஐடியா வருது, இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே துரியோதனன்ட்ட போய் சொல்கிறான், நான் உனக்கு எப்படி நான் இன்னைக்கு உனக்கு வெற்றி தேடி தருவேன், நீ என்னை படை தளபதி ஆக்கு அப்படின்னு சொல்கிறான்.
படையா தளபதியா? படையே கிடையாது, எங்கேருந்தியா தளபதி? அப்புறம் என்ன பண்றான், இல்லை இல்லை நான் அதை கண்டிப்பா உனக்கு வந்து நான் வெற்றி தேடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி உடனே. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்லையும் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. உடனே ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவனை படைத்தளபதியாக்கி நீ போ அப்படின்னு சொல்லி 3 பேர் போறாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, யாரும் இல்லை. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு அப்படின்னா, பாண்டவர்கள்ட்ட என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு கௌரவர்களுடைய அந்த பாசறையில போய் தூங்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க இப்ப ஜெயிச்சிட்டீங்க இல்லையா? ஸோ அவங்க பாசறையில நீங்க போய் தூங்குறது தான் இன்னைக்கு வந்து முறை. நீங்க வெற்றி கொண்டுட்டீங்க. அதனால அவங்க பெட்ல போய் நீங்க படுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவங்கெல்லாம் வந்து கௌரவர்களுடைய பாசறைக்கு 5 பேரும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா, அங்க இருக்கிற சுகபோகங்கள் அவங்களுடைய படுக்கையெல்லாம் அப்படியே ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. நிறைய வைரங்கள், தங்கம் இதெல்லாம் கொட்டி கிடக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னாக்க, நீங்க இங்க படுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஹஸ்தினாபுரம் போயிட போறேன். ஏன்னா ஹஸ்தினாபுரத்துக்கு போயிட்டு காந்தாரி கிட்டையும் திருதராஷ்டிரர் கிட்டையும் என்ன சொல்லணும், அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா 100 பேரும் இறந்துட்டாங்க. இப்போ பாண்டவர்கள் நாட்டை ஆள்றதுக்காக வரப்போறாங்க. அப்போ அவங்களால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? அவங்களால அந்த அதிர்ச்சியை எப்படி தாங்கிக்க முடியும்? நான் கொஞ்சம் முன்னாடி போய் அவங்கள வந்து கொஞ்சம் பேசி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறேன். அப்போ நீங்க வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இவங்களை இங்க படுக்க சொல்லிட்டு போயிடுறார். அப்போ பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்ப பேர் தான் பாக்கி. எல்லாரும் இறந்தாச்சு. ரொம்ப சொல்பமான வீரர்கள் தான் பாக்கி. அவங்களும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. ஏன்னா எதிரிகள் எல்லாருமே போய் யாருமே கிடையாது. எதிரின்னு இனிமேல் யாரும் கிடையாது. எல்லாரும் இறந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த இவங்களுடைய பாண்டவர்களுடைய பாசறையும் கொஞ்சம் பேர் தான் காவலுக்கு இருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் அங்கே, கொஞ்சம் பேர் இங்கே அப்படி இருக்காங்க. பாண்டவர்களுடைய 5 மகன்கள், திரௌபதியினுடைய 5 மகன்கள் பாண்டவர்கள் இருக்கிற அந்த பாசறையில அவங்க படுத்திருக்காங்க. ஸோ அப்போ அஸ்வத்தாமன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு கோரமான ஒரு உருவம், பயங்கரமான ஒரு உருவம் அங்க வந்து இருக்கிறத பார்க்குறான். அப்போ அந்த உருவத்தோட கையில பெரிய கத்தி வேற இருக்கு. அப்போ இவன் அந்த உருவத்தோட சண்டை போட பார்க்கும்போது அவனால ஜெயிக்க முடியல. அப்ப பார்த்தா அது யாருன்னு கேட்டா சிவபெருமான். சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வாளை அவன் கையில கொடுத்து, வெற்றி உனக்கு தான் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறார். அப்போ அஸ்வத்தாமன் யாரை வழிபடுறான்னா, சிவபெருமானை தான் வழிபடுறார். ஆஹா, நான் வழிபடுற இந்த ஈசனே எனக்கு முன்னாடி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வாளை எடுத்து என்ன பண்றான் அஸ்வத்தாமன் அப்படின்னா, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வீரர்கள் எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு அந்த பாண்டவர்களுடைய பாசறைக்கு போய் பார்க்கும்போது அங்க 5 பேர் படுத்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஆஹா, இன்னைக்கு நம்ம நினைச்சதை நம்ம வந்து முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி 5 பேரோட தலையையும் வெட்டிடுறான். வெட்டி என்ன பண்றான் அப்படின்னா, அந்த தலையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுடைய ரதத்துல ஏறி உட்கார்ந்து ரொம்ப வேகமா துரியோதனன் கிட்ட போறான். அப்போ துரியோதனன் கிட்ட போய் சொல்றான், பாத்தியா 18 நாள் சாதிக்க முடியாததை நான் இன்னைக்கு ஒரே ராத்திரியில சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, பாண்டவர்களுடைய தலையை நான் வெட்டி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். துரியோதனால் நம்பவே முடியல. சாத்தியமே கிடையாது. பாண்டவர்கள் அவ்வளவு ஈஸியாலாம் அழிக்க முடியாது. ஏன்னா எத்தனை போர் பண்ணியிருக்கோம், எவ்வளவு அம்புகள், எவ்வளவு மந்திரங்கள், எவ்வளவு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பாண்டவர்களை அழிக்க முடியல. இவன் என்னமோ போயிட்டு ஒரு நாள் ராத்திரியில பாண்டவர்கள் 5 பேரையும் அழிச்சிட்டேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி துரியோதனுக்கு ஒரே சந்தேகம். அவனுடைய உயிர் இன்னும் பிரியல. ஆனாலும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த தலையை என்கிட்ட என் கையில கொடு அப்படின்னு சொல்றான். ஒரு இடத்துல படுத்திருக்கான், கை இப்படி நீட்டி வச்சிருக்கான். அந்த தலையை என் கையில கொடுன்னு சொல்லும்போது அந்த தலையை கையில வாங்கிட்டு அப்படியே கையில நொறுக்கி பார்க்குறான். அந்த மண்டை எலும்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு நொறுக்கி போகுது. அப்போ சொன்னா இது பாண்டவர்கள் கிடையாது அப்படின்னு. பார்த்தா பாண்டவர்கள் முகம் மாதிரி தான் இருக்கு. ஆனா நொறுங்கிடுச்சு. அந்த எலும்பு அவனால் நொறுக்க முடிஞ்சது. இது பாண்டவர்கள் கிடையாது. நீ வந்து பாண்டவர்கள் நினைச்சு என்னுடைய வம்சத்தையே அழிச்சிட்ட. என்னுடைய குழந்தைகளை என்ன எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, என்னுடைய வம்சத்தையே நீ நிர்மூலமாக்கிட்டிய அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிருப்தி அடைகிறான். அதான் ஜிகுப்சித்தம் அப்படிங்கிற வேர்டு இங்க வந்து போடப்பட்டிருக்கு. பிடிக்கவே இல்லை. துரியோதனனுக்கே பிடிக்கல அஸ்வத்தாமனுடைய செயல். இவ்வளவு மோசமான ஹீனமான ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான் அஸ்வத்தாமன் மேல. ஆனாலும் அஸ்வத்தாமனுக்கு என்ன வருத்தம், ச்சே பாண்டவர்களை கொல்ல முடியலையே, அவனுக்கு துரியோதனனை திருப்திப்படுத்தணுங்கிறத விட பாண்டவர்களை பழி வாங்கணும். ஏன்னா என்னுடைய அப்பாவை எப்படி கொன்னாங்க, துரோணாச்சாரியாரை எப்படி வந்து இவங்க வந்து பொய் சொல்லி கொன்னாங்க, அஸ்வத்தாமன்கிற யானை இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி.
அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இப்படி சொல்லி எங்க அப்பாவை கொன்னாங்க இல்லையா, அதனால அவங்கள பழி வாங்கணும், அதுதான் அவனுடைய எண்ணம். எப்படியாவது பழி வாங்கணும். அதுக்கு யாரை பயன்படுத்திக்கிட்டான்? கேடயமா துரியோதனனை பயன்படுத்திக்கிட்டான். ஏன்னா நீ வந்து படை தளபதியாக்கு அப்படின்னு சொல்லி துரியோ அப்போ துரியோதனனும் சந்தோஷப்படல. துரியோதனனுக்கும் இந்த செயல் வந்து பிடிக்கவே இல்லை. பாத்தீங்கன்னா அந்த நாள்ல எவ்வளவு மோசமான குணங்கள் உடையவங்ககிட்ட என்ன இருந்தது? நல்ல குணங்கள் இருந்தது. துரியோதனன்கிட்டயும் இந்த மாதிரியான சில குணங்கள் இருந்தது. அவனுக்கு அசுத்தாமனை பாராட்டி இருக்கலாம்ல, பரவாயில்ல நீ வந்து பாண்டவர்களுடைய மகன்களை அழிச்சிட்ட அப்படி. அவர் வந்து அது மாதிரி செய்யலை, பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி காரியம் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். ஸோ இதெல்லாம் மகாபாரதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பொருளுரை நெக்ஸ்ட். ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். ம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவர் பக்திவேதாந்த பிரபுபாதா கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான லீலைகளை பற்றிய விஷயங்கள் குருக்ஷேத்திர போரின் முடிவிலிருந்து துவங்குகின்றன. அப்போரில்தான் அவர் தம்மை பற்றி தாமே பகவத்கீதையில் பேசினார். ஆகவே பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய இரண்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய உன்னத விஷயங்கள் ஆகும். கீதை பகவானால் பேசப்பட்டதாகியால் அது கிருஷ்ண கதை அல்லது கிருஷ்ணரை பற்றிய விஷயமாகும். பாகவதம் கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்டது என்பதால் அதுவும் கிருஷ்ண கதைதான். இவ்விரு கிருஷ்ண கதைகளையும் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உத்தரவிட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் ஒரு கிருஷ்ண பக்தரின் உடையில் அவதரித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஆகிய இருவரின் கருத்தும் ஒன்றுதான். இந்தியாவில் பிறந்துள்ள அனைவரும் இத்தகைய கிருஷ்ண கதைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், பிறகு முழு தன்னுணர்வை பெற்றதும் உன்னதமான இச்செய்தியை உலகம் முழுவதிலும் உள்ள அனைவருக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் விரும்பினார். அது பாதிப்படைந்துள்ள உலகில் எதிர்பார்க்கப்படும் அமைதியையும் செழுமையையும் கொண்டு வரும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. 2 விதமான கிருஷ்ண கதைகள். ஒன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசினது பகவத்கீதை, கிருஷ்ணரை பற்றி பேசக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். ஸோ இந்த ரெண்டையும் ஒருத்தர் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும், வெளிநாடுகளுக்கு போய் பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் சைத்தன்ய மகாபிரபுடைய ஆணை. பாரத பூமிதே மனுஷ ஹொயிலோ ஜென்ம சார்த்தக கர பர உபகார அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர உபகாரம் அப்படின்னாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். பாரத பூமித்தே மனுஷ ஹொயிலே, யார் வந்து இந்த பாரத பூமியில பிறந்திருக்காங்களோ அவங்க இந்த சாஸ்திரங்களை நல்லா தெரிஞ்சு வாழ்க்கையில கடைபிடிச்சு அவங்கள தூய்மையாக்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் சைத்தன்ய மகாபிரபுடைய ஆணை. அதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் பண்ணியிருக்கார். மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிஷம்ய கோரம் பரிதப்யமானா ததா ருதத்வாஷ்ப கலாகுலாக்ஷி தாம் சாத்வயான் ஆக கிரீட்டமாலி. பாண்டவர்களுடைய 5 புத்திரர்களின் தாயாகிய திரௌபதி தனது 5 புத்திரர்களின் படுகொலையை பற்றி கேள்விப்பட்டதும் பெரும் இழப்பினால் கண்களில் கண்ணீர் மல்க துயரத்துடன் அழத் துவங்கினாள். அவளை சமாதானப்படுத்த முயன்ற அர்ஜுனன் அவளிடம் பின்வருமாறு கூறினார். ஸோ என்ன ஒரு வெற்றி இது! ராஜ்யம் கிடைச்சிருச்சு, ஆனா யாரை இழந்துட்டாங்க? தன்னுடைய 5 மகன்களையும் திரௌபதி இழந்துட்டாங்க. இது அவங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? அன்னைக்கு இரவு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பாண்டவர்கள் உறங்கின அந்த இரவு என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? இவ்வளவு பெரிய ஒரு சோகத்தை கொடுத்தது. பாண்டவர்களால அவங்களுடைய மகன்களை காப்பாற்ற முடியல. அபிமன்யுவை ஏற்கனவே போர்ல இழந்துட்டாங்க. அதே மாதிரி கடோத்கஜனை போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலி கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற சொச்சம் இருக்கிற 5 மகன்களையும் அவங்க இழந்துட்டாங்க. வம்சமே இல்லாம போச்சு இல்லையா? அடுத்து வாரிசு அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே அங்க இடம் இல்லை, எல்லாரையும் இழந்துட்டாங்க. அப்ப திரௌபதியுடைய மனநிலை எப்படி இருக்கும்? 5 கணவன்களை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பெரும்பாலும் காட்டில் தான் வாழ்ந்தாங்க. திருமணம் நடந்ததே காட்டில் இருக்கும்போது தான் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் அஞ்ஞாத வாசம், அதில் நடந்த கொடுமைகள், அந்த கீச்சகன் வந்து திரௌபதி அடைய நினைச்சு செய்த கொடுமைகள், அதுக்கப்புறம் திரும்ப போரிட்டு அந்த ராஜ்யத்தை அடைஞ்சு நம்ம வந்து வாழ போறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல என்ன ஆகுது? மகன்களை எழுந்துட்டாங்க, 5 பேரையும் எழுந்துட்டாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பாண்டவர்கள் வந்து எத்தனை வாழ்க்கையில துயரங்களை சந்திச்ச போதும் அவங்க பக்தியிலேருந்து அவங்க என்ன ஆகல, கொஞ்சம் கூட விலகல. அவங்களுக்கு கிருஷ்ணன் மேல இருந்த நம்பிக்கையோ இல்ல அவங்க கிருஷ்ணன் மேல வச்சிருந்த அந்த பக்தியோ ஒரு நூல் அளவு கூட குறையல. இன்னும் சொல்ல போனா என்ன ஆச்சு? அதிகமாச்சு. சாதாரணமா இருக்கிறவங்களால இந்த மாதிரி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஹரே கிருஷ்ணாக்கு போனதுனாலதான் வந்தது,
நீ ஹரே கிருஷ்ணாக்கு போனல்ல, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம மனசு சொல்லும், எல்லாம் சொல்லும். நம்மளால என்ன பண்ண முடியாது? பகவான முழு மனசோட இன்னும் நமக்கு ஏத்துக்கிற அந்த பக்குவம் நமக்கு வரல. ரொம்ப கஷ்டம். ததா சுஷஸ்தே பிரம்ருஜாமி பத்ரே யத் பிரம்ம பந்தோ சிர ஆததாயினக காண்டீவ முக்தைர் விஷிகைர் உபஹரே த்வாக்ரம்ய யத் ஸ்நாஸ்யசி தக்தபுத்ரா. நற்குண பெண்ணே, எனது காண்டீவத்திலிருந்து செலுத்தப்படும் அம்பினால் அந்த பிராமணனின் தலையை கொய்து அதை உனக்கு பரிசாக அளித்த பிறகு உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் ஆறுதல் கூறுவேன். அதன் பிறகு உன் மகன்களின் உடல்களை தகனம் செய்ததும் அவனுடைய தலை மீது நின்று கொண்டு நீ உன் ஸ்தானத்தை முடிப்பாயாக. ஏற்கனவே ஒரு சபதம் போட்டிருந்தார். நான் இந்த மாதிரி துஷ்டாதனனுடைய அந்த ரத்தத்தை கொண்டு வந்து உன் தலையில தடவுனதுக்கு அப்புறம் நீ வந்து உன்னுடைய கூந்தலை முடியலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு சபதம். அது நிறைவேறியாச்சு. இப்போ அடுத்தபடியா இன்னொரு சபதம். அது என்ன சபதம்? அந்த அஸ்வத்தாமனுடைய தலைய நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய காண்டீவத்துல இருக்கிற அம்புனால அவனை கொன்னு அந்த தலை மேல ஏறி நின்று நீ என்ன பண்ணலாம்? உன் பசங்களெல்லாம் தகனம் பண்ணதுக்கு அப்புறம் நீ குளிக்கலாம். அந்த தலை மேல ஏறி இன்னும் சத்திரியர்கள். அதனால இந்த மாதிரி எல்லாம் சபதம் செய்யறது, இந்த மாதிரியான வீர தீர சாகசங்கள் இதெல்லாம் சத்திரியர்களுக்கு உரியது. நமக்கு இது படிச்சா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் சத்திரிய தர்மத்துல இதெல்லாம் சேர்த்தி அவங்களுடைய வீரத்தை அவங்க வந்து காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சபதம் இதெல்லாம் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஆ, எந்த சாந்தி மாதாஜி? ஓ, 2 There சாந்தி are two இருக்கீங்களா? ஓகே Yes, ஓகே. yes. ஜி சாந்தி மாதாஜி படிக்கட்டும், அப்புறம் நீங்க படிக்கலாம் மாதாஜி. ஓ, அவங்க முதல்ல ஹரே ஆன் கிருஷ்ண பண்ணிட்டாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழி மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை: வீட்டிற்கு தீ வைப்பவன், விஷம் கொடுப்பவன், கொடிய ஆயுதங்களால் திடீரென்று தாக்குபவன், செல்வத்தை சூறையாடுபவன், விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பவன், பிறர் மனைவியை ஆசை காட்டி மோசம் செய்பவன் ஓர் அநியாயக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். இத்தகைய அநியாயக்காரன் ஒரு பிராமணனாகவோ அல்லது ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகனாகவோ இருந்தாலும் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தண்டிக்கப்பட வேண்டியவனாவான். அஸ்வத்தாமன் எனப்படும் அநியாயக்காரனை சிரச்சேதம் செய்வதாக வாக்களித்த அர்ஜுனன் அவன் ஒரு பிராமணரின் மகன் என்பதை நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அத்தகுதியற்ற பிராமணன் ஒரு கசாப்புக்காரனைப் போல் நடந்து கொண்டதால் அவன் ஒரு கொலை பாதகனாகவே கருதப்படுகிறான். எனவே அயோக்கியனான அவன் ஒரு பிராமணரின் மகன் என்ற போதிலும் அவனை கொல்வதில் பாவம் எனும் கேள்விக்கே இடமில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. துரோணர் வந்து ஒரு பிராமணர், துரோணாச்சாரியாருடைய மகன். அவனும் ஒரு பிராமணன். ஆனா வந்து பிராமணன் மாதிரி நடந்துக்கல. துரோணர் எப்படி வந்து தன்னுடைய பிராமண குணத்தை காட்டினாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா அஸ்வத்தாமன். ஏன்னா துரோணர் கர்ணனுக்கும் என்ன பண்ணி கொடுத்தார்? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். துரோணர் திருஷ்டத்யும்னனுக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஏன்னா திருஷ்டத்யும்னனை வந்து எதுக்காக இவர் பெற்றுக்கிறார் அப்படின்னாக்க, துரோணரை கொல்றதுக்காகவே அவர் வந்து திருஷ்டத்யும்னனும் திரௌபதியும் அந்த யாகத்திலேருந்து வந்தவங்க. ஸோ அதனால அவனுக்கும் எல்லா கலைகளையும் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா ஒரு பிராமணனுடைய குணம் அது. தன்கிட்ட யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அதை அவர் கரெக்டா செய்யறார். ஆனா அவருடைய மகனுக்கு அந்த குணம் இல்லை. அஸ்வத்தாமன் வந்து ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரம்ம பந்து அப்படிதான் அவன் வந்து சொல்லணும். ஏன்னா இத்தனை மோசமான ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கார். ஆததாயின அப்படின்னாக்க இந்த மாதிரி 6 பாவங்களை செய்யக்கூடியவங்க. இங்க வரிசையா நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்காரு இல்லையா? வீட்டுக்கு தீ வைக்கிறது, விஷம் கொடுக்கறது, கொடிய ஆயுதங்களால தாக்குறது, அதுக்கப்புறம் பிறருடைய மனைவியை அபகரிக்கிறது, அவங்களுடைய சொத்தை கொள்ளையடிக்கிறது, இது எல்லாத்தையும் யார் செஞ்சாங்க? கௌரவர்கள் செஞ்சிருக்காங்க பாண்டவர்களுக்கு. குந்தி மகாராணி சொல்றாங்க, விஷான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதः மிருதே மிருதே அநேக மகாரதஸ்தரஸ்தோ திரௌணி அஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபி ரக்ஷிதா அப்படின்னு சொல்றாங்க. விஷம் மகாக்னி இந்த மாதிரி ஒன்றும் பண்ணியிருக்காங்க. அவங்க விஷம் கொடுத்துருக்காங்க, அரக்கு மாளிகைக்கு தீ வச்சாங்க, அதாவது மனுஷர்களை சாப்பிட்ற அந்த அசுரர்கள்ட்ட வந்து பீமனை அனுப்பிச்சு அவனை கொல்ல பார்த்தாங்க. இந்த மாதிரி அவங்க செய்யாத அக்கிரமங்களே கிடையாது. ஸோ பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல இந்த ஆததாயினர்களை பத்தி அர்ஜுனன் சொல்றார். அவங்க ஆததாயினர்களா இருந்தா கூட நம்ம ஏன் அவங்கள கொல்லணும் அப்படின்லாம் அப்போ வந்து பேசினார் அவர். ஸோ இப்போ வந்து 18 நாள் கழிச்சு இப்போ என்ன சபதம் பண்ணியிருக்கார்? அவரை நான் வந்து அஸ்வத்தாமனை நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
इति प्रियां वल्गु विचित्रजल्पैः स सात्वही त्वा अच्युतमित्रसूतः अन्वारवत् தம்சித உக்ரதன்வா கபித்வஜோ குருபுத்திரம் ரதேன. இவ்வாறாக வெல்ல முடியாத பகைவனையே நண்பராகவும் தேரோட்டியாகவும் கொண்ட அர்ஜுனன் தனது அன்பிற்குரியவளை இனிய வார்த்தைகளால் திருப்திப்படுத்தினார். பிறகு கவசம் அணிந்து கொடிய ஆயுதங்களுடன் ரதத்தில் ஏறி தனது யுத்த குருவின் மகனான அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்து சென்றார். சாத்வகி ஹித்வா அச்சுத மித்ரசூத. அச்சுத அப்படின்னாக்க பகவான், பகவானே அவருக்கு எப்படி இருக்கிறார்? மித்ர அப்படின்னா நண்பனாவும் இருக்கார், அதே சமயத்துல சூத்த தேரோட்டியாவும் இருக்கார். அந்த மாதிரி இருக்கிற அந்த அர்ஜுனன் திரும்ப தன்னுடைய அந்த போர் கவசங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு காண்டிவத்தை எடுத்துக்கிட்டு தேர்ல உட்கார்ந்து ரொம்ப வேகமா யாரை தேடி போறார்? அஸ்வத்தாமனை தேடி போறார். தம் ஆபதத்தம் ச விலக்ஷ்ய தூராத் குமாரஹோத்விக்ன மனாரதேன பராத்ரவத் பிராண பரிபிசோர் உர்வ்யாம் யாவத் கமம் ருத்ரபயாத் யதாகஹ. இளவரசர்களை கொன்றவனான அஸ்வத்தாமன் வெகு தூரத்தில் தன்னை நோக்கி வெகு வேகமாக அர்ஜுனன் வருவதைக் கண்டதும் சிவனுக்கு அஞ்சி ஓட்டம் பிடித்த பிரம்மாவை போன்று பீதியடைந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ரதத்தில் ஏறி ஓட்டம் பிடித்தான். சோ இப்போ அஸ்வத்தாமன் அர்ஜுனன் வர்றதை பார்த்த உடனே பயந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? ஓட ஆரம்பிக்கிறான். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ராமச்சந்திரன், சாந்தி ராமச்சந்திரன். எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. பாப்பட் பை ஷீல பிரபுபாத் கி ஜெய். க அல்லது அர்க எனும் சொற்களை பொறுத்தவரை புராணங்களில் இரு குறிப்புகள் உள்ளன. க என்பது பிரம்மாவை குறிக்கிறது. அவர் ஒருமுறை தன் மகளால் கவரப்பட்டு அவளை பின்தொடர ஆரம்பித்தார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தமது சூலத்தினால் பிரம்மாவை தாக்கினார். பிரம்மா தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அஞ்சி ஓடினார். அர்க எனும் சொல்லை பொறுத்தவரை இதற்கு வாமன புராணத்தில் ஒரு குறிப்பு உள்ளது. வித்யுனமாலி எனப்படும் ஒரு அரசன் இருந்தான். அசுரன் இருந்தான். அவன் பிரகாசிக்கும் தங்க விமானம் ஒன்றை பரிசாக பெற்றிருந்தான். சூரியனுக்கு பின்னால் பறந்து சென்ற இவ்விமானத்தில் பிரகாசத்தினால் இரவு மறைந்தது. இதனால் கோபமடைந்த சூரிய தேவன் தனது கடுமையான கதிர்களினால் அந்த விமானத்தை உருக்கிவிட்டார். இதனால் கடும் கோபமடைந்த சிவபெருமான் சூரிய தேவனை தாக்கினார். சூரிய தேவனும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்து இறுதியாக காஷியில், அதாவது வாரணாசியில் விழுந்தார். அந்த இடம் லோலார்க என புகழ்பெற்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் தேவர்களுக்கு இடையில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள். அன்னைக்கு யாரோ கேட்டாங்க, தேவர்களுக்கு இடையில ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல, அசுரர்களால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இங்க நம்ம பாக்குறோம் பாருங்க எத்தனை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. 3rd canto பாகவதத்துல பார்க்கலாம். பிரம்மா பல்வேறு விஷயங்களை படைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி படைக்கும் போது ஒரு மகளையும் படைக்கிறார். பட் அந்த மகளினுடைய அழகுனால கவரப்பட்டு அவரே அந்த மகளை பின்தொடர்ந்து போறார். அப்போ அந்த பிரம்மாவால படைக்கப்பட்ட அவருடைய மானசீக புத்திரர்களான ரிஷிகள் எல்லாம் அவரை சொல்றாங்க, என்ன இந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை செய்றீங்களே, இந்த மாதிரி காரியத்தை நீங்க செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவங்களும் கண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானும் தன்னுடைய சூலாயுதத்தினால அவரை தாக்க போறார். ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதுக்காக நடந்தது, என்ன காரணம் அப்படின்னா நம்ம இந்த சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதை தவறா புரிஞ்சுப்போம். ஆனா ஆச்சாரியர்கள்ட்டேருந்து இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். எவ்வளவு ஒரு புத்திசாலியா இருந்தா கூட, பிரம்மாவுடைய பதவியில கீழே இருந்தா கூட, இந்த காமம் அப்படிங்கிறது மிகவும் கொடியது. அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இதெல்லாம் இந்த லீலைகள் எல்லாம் நடக்குது. அதனால இதுலேருந்து நம்ம பாடம் தான் கத்துக்கணுமே தவிர அவங்கள என்ன பண்ணக்கூடாது, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. இந்திரன் ஆகட்டும், சிவபெருமான் ஆகட்டும், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அதை எதுக்காக பாகவதத்துல பதிவு வேற பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் டெலிட் பண்ணணும்னா பண்ணிருக்கலாம்ல. வெறும் குளோரிஃபிகேஷன் மட்டும் இருக்கட்டும், பண்ண தப்பெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு டெலிட் பண்ணிருக்கலாம்ல. டெலிட் பண்ணல பாருங்க. இதை சுகதேவரும் சொல்றார், வியாசரும் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கார். ஸோ இதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கு. இது எத்தனை வருஷங்களா அது படிக்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 5000 வருஷங்களா பக்தர்களால இந்த பாகவதமானது படிக்கப்பட்டு வருது. இன்னும் 10,000 வருஷங்கள் படிக்கப்படும்.
இன்னமும் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். இதுக்கெல்லாம் அழிவு அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல நம்ம வந்து நம்ம தப்பெல்லாம் அதுல நம்ம ஏதாவது ஒரு குறிப்பு எழுதி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சதெல்லாம் எழுதுவோமா? கண்டிப்பா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பண்ணவே மாட்டோம். இப்பவே பாருங்களேன், நம்ம போஸ்ட் பண்றோம்ல, நம்ம வந்து சோஷியல் மீடியால எவ்வளோ போஸ்ட் பண்றோம். ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ போடுறாங்கல்ல, யாராவது அவங்க செய்த தவறு போடுவாங்களா? எப்பவுமே என்ன பண்றாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரியும் உள்ளுக்குள்ள இருக்கும் அவ்வளோ வலி வேதனை. அதை யாராவது வெளிப்படுத்துவாங்களான்னா வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதை பார்க்குற மற்றவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு பெரிய ஒரு டிராபேக். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் எல்லாம் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க, நினைச்சதை வாங்குறாங்க. நம்மளால தான் ஒன்றும் முடியல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதுலேயே நிறைய பேர் விரக்தி அடைகிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை யாருக்கு தெரியும்? அதனால பாகவதத்துல எல்லாமே ஒளிவு மறைவு இல்லாம ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்ட் கேண்ட் ஆஃப் பாகவதம் வரும்போது பகவானுடைய கருணை இருந்து நம்ம படிச்சோம் அப்படின்னாக்க நம்ம இந்த லீலைகள் எல்லாம் பார்க்கலாம். யதாச்சரணம் ஆத்மானம் ஜஷத ஸ்ரார்த்தவாஜினம் அஸ்திரம் பிரம்ம சிரோமேன ஆத்மத்ரானம் த்விஜாத்மஜக. தன் குதிரைகள் களைத்து விட்டதை கண்ட பிராமணரின் மகன் அஸ்வத்தாமன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரம்மாஸ்திரத்தை அணு ஆயுதத்தை புரோகிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கருதினான். ஸோ அவனால என்ன பண்ண முடியல, மேற்கொண்டு வேகமா போக முடியல. அர்ஜுனனும் பின்னாடி தரத்திட்டு வராரு. ஆனா அவனுடைய தேர்க்குதிரைகள் எல்லாம் ரொம்ப களைப்படைஞ்சு போச்சு. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இப்போ பிரம்மாஸ்திரத்தை எவரதை தவிர வேற ஒன்றும் வழி கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். ஸோ பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறத பிரபுபா சொல்றார், அணு ஆயுதத்துக்கு ஒப்பிட்டு சொல்றார். நம்ம அந்த பொருளுரையில நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியலாம். அடுத்தது பொருளுரை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன் மாதாஜி, லேட் ஆயிடுச்சு. நான் படிக்கிறேன் கலைவாணி. படிங்க. சரிங்க மாதாஜி. சேலா பிரபுவாதருக்கு ஜெய். வேறு வழி இல்லாத முடிவான நிலையில் மட்டுமே பிரம்மாஸ்திரம் என்று அழைக்கப்படும் அணு ஆயுதம் பிரயோகிக்கப்படுகின்றது. இவ்விஜாத்மா மஜா என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் அந்த அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியின் மகனாக இருந்த போதிலும் உண்மையாகவே அவன் ஒரு தகுதியுள்ள பிராமணராக இருக்கவில்லை. மிகவும் புத்திசாலியாக இருப்பவர் மட்டுமே பிராமணர் என்று அழைக்கப்படுகின்றார். இது பாரம்பரியாக வருவதல்ல. அஸ்வத்தாமன் ஏற்கனவே பிரம்மா பந்து அல்லது ஒரு பிராமணரின் நண்பன் என்று அழைக்கப்பட்டிருந்தன. இது தகுதியில் ஒருவன் ஒரு பிராமணர் என்று குறிப்பிடத்தகாதது. ஒரு பிராமணரின் நண்பன் அல்லது மகன் முழு தகுதியை பெறும்பொழுது அவனை பிராமணர் என்று அழைக்கலாம், இல்லையெனில் கூடாது. அஸ்வத்தாமனின் முடிவு பக்குவமற்றதாக இருந்ததால் வேண்டுமென்றே அவன் இங்கு ஒரு பிராமணரின் மகன் என்று அழைக்கப்படுகின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் மாதாஜி. 4 நாளா. சரிங்க மாதாஜி. பிரியா உங்க மம்மி தான். யாரு? பிரியா ஜனனி கபிலா. ஓகே ஓகே. உங்க பொண்ணு தான் மாதாஜி அது. ஓகே ஓகே ஓகே. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்க பிராமணன் அப்படிங்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பிரபுபா சொல்றார். இது வந்து பிறப்பினால வர்றது கிடையாது, குணத்தினால வர்றது. அந்த குணம் இருக்கணும். பிராமணனுக்கு மகனா பிறந்தா கூட அந்த குணம் இருந்தாதான் அவனை பிராமணன்னு சொல்லலாம். இல்லைன்னா பிரம்மபந்து த்விஜபந்து அப்படிங்கிற பேர்ல தான் அவங்கள வந்து சொல்லணும். அவங்களுடைய உறவினன் அப்படின்னு அர்த்தம். பந்துனா உறவினன், த்விஜபந்து அப்படின்னா, த்விஜ அப்படின்னா பிராமணர்கள், இரு பிறப்பு எய்தியவர்கள். இரு பிறப்பு எய்தியவர்களுடைய உறவினர் பந்து அப்படித்தான் சொல்ல முடியும். அதனால இங்க வந்து அவனுடைய அந்த முடிவு தவறானது, அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவனும் அப்படிங்கிற முடிவு தவறானது அப்படிங்கிறத இங்க நம்ம பாக்குறோம். அதோ பஸ்ருப்ஸ்ய சலிலம் சந்ததே தத் சமாஹிதஹ அஜானன் அபி சம்ஹாரம் பிராண கிருச்ர உபஸ்திதே. அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதால் நீரை தொட்டு புனிதமடைந்த அவன் அணு ஆயுதங்களை திரும்ப பெறும் கலையை அறிந்திராத போதிலும் அவற்றை பிரயோகிப்பதற்கான மந்திரங்களை உச்சரிப்பதில் மனதை ஒருமுகப்படுத்தினான். ஸோ அந்த நாள்ல இதெல்லாம் வந்து சூட்சமமா இருந்தது. இப்போ அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஸ்தூலமா இருக்கு. அந்த நாள்ல சூட்சமமா இது வந்து பிரயோகிக்கப்பட்டது.
அதுக்கான மந்திரங்கள், மந்திர சக்தியினால அவங்க அதையெல்லாம் பிரயோகம் பண்ணாங்க. ஸோ அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவர் திரும்ப என்ன பண்றாரு, தண்ணியை தொட்டு தன்னை வந்து தூய்மைப்படுத்திக்கிறார். ஸோ ஆச்சமனம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே அஸ்வத்தாமன் அதை செய்யறதை பார்க்கலாம். ஏன்னா அந்த பிராமண குடும்பத்துல பிறந்து ஒரு பிராமணர்கிட்ட வந்து இதெல்லாம் கத்துட்டு இருக்கான் இல்லையா, துரோணாச்சாரியர்கிட்ட எல்லா கலைகளையும், போர்க்கலைகளை எல்லாம் கத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் கிரமப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கிற மந்திரம் தான் அவருக்கு தெரியுமே தவிர, அந்த அஸ்திரத்தை திரும்ப வாங்குற மந்திரம் அவனுக்கு தெரியாது. அதனால ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம பாதியில இறங்கும் போது என்ன ஆகும், அந்த கதி தான் அவனுக்கு இப்போ ஆயிருக்கு. அந்த அஸ்திரத்தை பிரயோகிக்க தெரியும், ஆனா அதை திரும்ப வாங்கறதுக்கான அந்த மந்திரம் அவனுக்கு தெரியாது. பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பௌதிக விஷயங்களை ஸ்தூலமான முறைகளில் திறமையாக கையாள்வதை விட அச்செயல்களை சூட்சுமமான முறைகளில் கையாள்வது இன்னும் சிறந்ததாகும். இத்தகைய சூட்சுமமான பௌதிக செயல்கள் ஓசையை தூய்மைப்படுத்துவதன் வாயிலாக செயற்படுத்தப்படுகின்றன. அணு ஆயுதங்களாக இயங்கச் செல்வதற்கு மந்திரங்களை உச்சரிக்கும் அதே முறை இங்கும் கையாளப்படுகிறது. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபா சொல்றார், ஓசைகளை தூய்மைப்படுத்துவதன் வாயிலாக. நம்ம சொல்ற ஹரே கிருஷ்ண மகாமந்திரமும் ஓசை தான், சவுண்ட் வைப்ரேஷன் தான். ஆனா இது வந்து இந்த உலகத்தினுடைய சப்தம் கிடையாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம சாதாரண வார்த்தைகளை உச்சரிக்கிற மாதிரி இருந்தாலும், அந்த மாதிரி தான் நம்மள இதை சொல்றோம் அப்படின்னு இருந்தாலும், இது வந்து பௌதிகமான ஓசை கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆன்மீக சக்தி வாய்ந்தது. பகவானுடைய நாமம் தான் நம்ம வந்து முழுசா சொல்றோம். ஸோ அதனால நம்ம சுத்தி நம்மளை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி, இந்த கலியுகத்துல இருக்கிற எல்லா களங்கங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி பகவானுடைய நாமத்துக்கு இருக்கு. ததக பிராது ததக பிராதுஷ்கிருதம் தேஜக பிரச்சண்டம் சர்வதோ திசம் பிராணாபதம் அபிப்ரேஷ்ய விஷ்ணும் ஜிஷ்ணோர் உவாச்சக. அதன் பிறகு எல்லா திசைகளிலும் மிக பிரகாசமான ஒளி பரவியது. அது மிக கொடூரமானதாக இருந்ததால் தனது சொந்த உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது என்றெண்ணிய அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்ய துவங்கினார். இது வந்து பக்தனுடைய ஒரு வெளிப்பாடு. பக்தன் என்ன பண்றார், ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனேயே பகவானை சரணடைஞ்சு பகவானை உடனே நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த கஷ்டம் வந்துருச்சேன்னு புலம்பல, என்ன பண்ணல, புலம்பி அழுதுகிட்டுலாம் உட்கார்ந்துருக்கல. எவ்வளவு அழகான பிரார்த்தனை பாருங்க. அர்ஜுன உவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கர த்வம் ஏகோ தஹ்யமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதேஹி. இந்த ஸ்லோகத்தை 3 பேர் படிக்கலாம். யார் படிக்கிறீங்களோ படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. அர்ஜுன உவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபயங்கர த்வம் ஏகோ தஹ்யமானானாம் அபவர்கோ அசி சம்ஸ்ருதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுன உவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாமபயங்கர த்வம் ஏகோ தஹ்யமானானம் அபவர்கோசி சம்ஸ்ருதே. நான் படிக்கிட்டேன் மாதாஜி. படிங்க படிங்க. அர்ஜுன உவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கர த்வம் ஏகோ தஹ்யமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதேஹே. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினார், எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, தாங்கள் சர்வ வல்லமை உடைய பரமபுருஷ பகவான் ஆவீர். தங்களுடைய பல்வேறு சக்திகளுக்கு எல்லையே இல்லை. ஆகவே தாங்கள் ஒருவர்தான் தங்களுடைய பக்தர்களின் இதயங்களுக்கு அபயமளிக்கும் திறமை பெற்றவர் ஆவீர். பௌதிக துன்பம் என்னும் தீயில் கருகி கொண்டிருக்கும் அனைவரும் உங்களிடம் மட்டுமே முக்திக்கான வழியை காண முடியும். இது என்ன ஒரு பிரார்த்தனை, என்ன சொல்லணும்? பிரார்த்தனை இங்க என்ன பண்ணியிருக்கணும்? அர்ஜுனன் எப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும் அர்ஜுனன்?
ம்? அந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க. அதானே சொல்லியிருக்கணும். வெளிச்சம். அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டான்? பிரம்மாஸ்திரம் விட்டுட்டான். பிரம்மாஸ்திரத்தை பிரம்மாஸ்திரம். காப்பாத்துங்க கிருஷ்ணன். இது என்ன பிரார்த்தனை இப்படி பண்றாரு அர்ஜுனன்? சோ இதுதான் பிரார்த்தனையுடைய லட்சணம். பகவான் கிட்ட போகும்போது நம்முடைய துன்பம் எவ்வளவு இருந்தாலும் சரி, எப்படி பிரார்த்தனை பண்ணணும், இதான் நம்ம இப்ப பாகவத்துல பார்க்குற முதல் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ, எடுத்த உடனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன பண்றார்? புகழ்ந்து சொல்றார். பிரார்த்தனைனா ஃபர்ஸ்ட் குளோரிஃபிகேஷன் இருக்கணும், பகவானை புகழணும். நம்ம போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எனக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, இது மாதிரிலாம் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, புலம்பெல்லாம் கூடாது. பகவானை முதல்ல அது எந்த கோவிலுக்கு போறோமோ அவருடைய திருநாமம் என்னவோ, இப்போ உதாரணமா சுந்தர பெருமாள் கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சுந்தர பெருமாள்க்கு ஜெய் அப்படிங்கிற வார்த்தையாவது சொல்லணும். அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி அவருக்கு ஒரு ஜெய் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன வார்த்தையாவது நம்ம சொல்லணும். ராமர் கோவிலுக்கு போறோமா, ராமருக்கு ஜெய், ஒரு ஜெயாவது நம்ம போடணும். அதையும் போடாம அங்க போய் நின்று புலம்புறது, அப்படி சொல்றது, இப்படி சொல்றது, அதாயிடுச்சு இதாயிடுச்சு, கோயில்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ என்ன நடந்துட போகுது? நம்ம கர்மாப்படி என்ன நடக்கணுமோ அதான் நடக்க போகுது. அதுக்கு மேல எதையும் பகவான் நமக்கு கொடுக்க போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணோம்னா இன்னும் குறைச்சி தான் கொடுப்பார், கூடலாம் இன்னும் ஏத்திலாம் கொடுக்க மாட்டார். ஸோ அதனால வரதை நம்ம தாங்கிக்கிறதுக்கான சக்தி நமக்கு இருக்கணும். அதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆஹமாபாயினோ நித்யாஸ்தான் திதிக்ஷஸ்வ பாரத. 2.14 சொல்றார். ஸோ திதிக்ஷஸ்வ, பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அதனால இங்க அர்ஜுனுடைய பிரார்த்தனையை பாருங்க. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கர, பக்தர்களை காப்பாத்துறீங்களே நீங்க. இந்த பிரார்த்தனை ஸ்லோகம் புரியலையே. உங்ககிட்ட புக் இல்லாதவங்க கேக்குறீங்களா? ஆமாங்க மாதாச்சி, ஆமாங்க மாதாச்சி. எல்லாரும் ஒரு பாகவதம் வாங்கிக்கோங்களேன். ஏன் பாகவதம் வாங்க மாட்டேங்கிறீங்க? பாகவதம் எவ்வளவு இன்னுமா நீங்க பாகவதம் வாங்காம இருக்கீங்க? பாகவதம் வாங்கியிருக்கணுமே, நேரம் எல்லார்கிட்டையும் கையில பாகவதம் இருக்கணுமே. பாகவதம் இல்லாம எப்படி நம்ம பாகவதத்தை அனுபவிக்க முடியும்? ஓகே, எப்படி நம்ம ஜெயஸ்ரீ மாதாஜி போட்டுருவாங்க, இந்த ஸ்லோகம் போட சொன்னீங்களா, அவங்க போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. பட் பாகவதம் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. பாகவதம் புக் வச்சிருந்து நம்ம படிக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ துவம் ஏகோ தஹ்யமானானாம், உங்களால மட்டும்தான், ஏகோ உங்களால மட்டும்தான் முடியும். எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். என்ன ஒரு அற்புதமான பிரார்த்தனை. எனக்கு அது வந்துருச்சு, இப்ப என்ன பண்றது? இந்த பிரம்மாஸ்திரத்துல இருந்து எப்படி நான் என்ன காப்பாத்திக்கிறது? நான் பெரிய வில்வீரன் தான், ஆனா இப்ப என்னால அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ஒன்னும் பண்ண முடியலையே. இதெல்லாம் புலம்பவே இல்லை அர்ஜுனன், அழகா பிரார்த்தனை பண்ற இல்லையா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அபவர்க்கோசி சம்ஸ்ருதே, பவர்க்கம் அபவர்க்கம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. பவர்க்கம் அப்படின்னா இந்த உலகத்தை சேர்ந்தது. ப ப ப ப ம, சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ப ப ப ப ம. அப்போ ப அப்படின்னாக்க பரிஷ்ரமா, ரொம்ப கடுமையான உழைப்பு. ஃபேன பய மிருத்யு, இதெல்லாம் அதை தொடர்ந்து வரக்கூடியது. வாயில நுர தள்ளுற அளவுக்கு உழைக்கிறது. அப்புறம் அந்த உழைச்ச அந்த பொருள் நம்ம காப்பாற்றணுமேங்கிற பயம். அதுக்கப்புறம் மிருத்யு, மரணம் வந்துடும். இது ப வர்க்கம். இதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுதான் என்னது? அப்பவர்க்கம், அதாவது முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களை அர்ஜுனன் அறிந்திருந்தார். குருக்ஷேத்திர யுத்தத்தில் அவர்கள் இருவரும் இணைந்திருந்த பொழுது இதை அவர் ஏற்கனவே அனுபவித்திருந்தார். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய அர்ஜுனனின் கருத்து அதிகாரபூர்வமானதாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ வல்லமை உடையவரும் முக்கியமாக பக்தர்களின் பயத்தை அழிப்பவரும் ஆவார். பக்தருக்கு பகவான் பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதால் அவன் எப்பொழுதும் பயமற்றவனாகவே இருக்கிறான். பௌதீக வாழ்வானது ஒரு காட்டு தீயை போன்றதாகும். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அணைக்கப்படக்கூடியதாகும். ஆன்மீக குரு பகவானின் கருணையே உருவானவர். ஆகவே பௌதீக வாழ்வினும் தீயில் கருகி கொண்டிருக்கும் ஒருவரால் தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் வாயிலாக பகவானின் கருணை மழையை பெறவியலும். ஆன்மீக குரு அவரது வார்த்தைகளால் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளவரின் இதயத்திற்குள் ஊடுருவி சென்று ஆன்மீக அறிவை புகுத்துகின்றார்.
இது மட்டுமே பௌதீக வாழ்விடும் தீயை அணைக்கக்கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. தேங்க்யூ மாதாஜி. संसारधावा नललितलोका त्रनाय कारुण्यगणगणत्वं प्राप्तः सकल्यान गुणार्णवस्य वन्दे गुरो ஸ்ரீச்சரணரவிந்தம் அப்படின்னு காலம்பரை 4:30 மணிக்கு இஸ்கான் பக்தர்கள் எல்லாரும் குரு அஷ்டகம் பாடுவாங்க. என்ன அர்த்தம்? சம்சார தாவா நலலீட்ட லோகா. இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிறது காட்டுத்தீ மாதிரி இருக்கு. இதை வந்து திரணய காருண்ய கனகனத்துவம், அதாவது எப்படி வந்து காட்டுல ஒரு தீ ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதை அணைக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. மழை மேகங்கள் வந்து கருணையோட மழை பொழிந்தால் மட்டும்தான் அந்த தீ அணையும். அந்த மாதிரி ஆன்மீக குரு என்ன பண்றார்? தன்னுடைய கருணை மழையை நம்ம மேல பொழிஞ்சு அந்த காட்டு தீங்கிற அந்த துன்பத்திலேருந்து நம்மளை வந்து காப்பாத்தி நம்ம வந்து பகவத் பக்தியில நம்மளை வந்து ஈடுபடுத்துறார். அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடைய ஆன்மீக குருவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாடுறோம். ஸோ இன்னைக்கு நாம இதோட இங்க நிறுத்திக்கலாம். நாளைக்கு தொடருவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இப்போ நம்ம கோவில் போனா ஜெய் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ வந்து இப்போ நான் போன வாரத்துல எங்க வீட்டுல எல்லாரும் ஒரு அம்மன் கோயில் வீட்டுன்னு போனாங்க மாதாஜி. அங்க போய் நான் கிருஷ்ண மந்திரம் சொல்லின்னு இருக்கிறேன். கிருஷ்ணரை பத்தி நான் பாட்டுன்னு ஜெபமாலை வச்சு நான் பாட்டு படிச்சுட்டு இருக்கேன் மாதாஜி. இது என்ன பண்றதுனே புரியல. ஏன்னா அதுல இருந்து நான் பண்ண தப்பா கரெக்டான்னு கூட தெரியல மாதாஜி. ஐயோ, இங்க வந்து இந்த கோயில் கிருஷ்ண மந்திரம் சொல்லின்னு இருக்கோமே, எல்லாரும் வந்து ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் சொல்றாங்க, நம்ம வாயில அது வர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு நின்று மாதாஜி. என்ன மாதாஜி நான் பண்றது? நீங்க பண்ணது வந்து உங்களுக்கு சரியா தப்பான்னு தெரியலங்களா? நான் பண்ணது எனக்கு சரின்னு தெரியுது மாதாஜி. ஆனா எனக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம மட்டும் தனியா வேற மாதிரி இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு மாதாஜி. அது நீங்க பண்ணது சரின்னு தெரிஞ்சது இல்ல, நீங்க பண்ணது 100% சரி. ஏன் அப்படின்னாக்க, நீங்க எந்த கோவிலுக்கு போனீங்களோ அந்த அம்மனே யாருடைய பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க, பகவானுடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்வதி அவங்க தானே பல விதங்கள்ல இருக்காங்க. ஸோ அவங்க பகவானுடைய தங்கை வைஷ்ணவி. ஸோ அவங்க எப்பவும் பகவானுடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அவங்க நாமத்தை சொல்றதை விட பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவர்களுக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும். சம்பந்தா அபிதயா பிரயோஜனான்னு சொல்றோம் இல்லையா? சம்பந்தம்னா என்ன? எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம், தேவர்களுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லா சம்பந்தத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் சம்பந்தம். எல்லா தேவர்களும் பகவானுடைய உடல்ல ஒவ்வொரு அங்கங்கள். இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்றதுக்காக பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கார். அந்த சக்தி யாரு? மாயா. அவங்களுக்கு நம்மளெல்லாம் அவங்கதான் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோமே, இந்த உலகம் ஒரு ஜெயில் அப்படின்னாக்கா அவங்கதான் ஜெயிலர், வார்டன். அவங்கதான் ஜெயிலர், துர்கை. இந்த உலகம் துர்கம்னு சொல்லப்படுது. அப்போ அவங்கள்ட்ட போய் நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னீங்கன்னா she will be very happy. யாருமே இங்க வந்து என்னோட அண்ணனோட புகழ பாடல, இன்னைக்கு தான் ஒரு ஆத்மா வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கவலைப்படாதீங்க. ஓகே மாதாஜி, தேங்க் யூ so much மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நேத்திக்கு ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். அங்க வந்து நான் இந்த சாண்டிங் பீட்ஸ் வச்சுட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ரொம்ப கூட்டமா இருந்தது. எந்த டிக்கெட் எல்லா இடத்துலயும் இப்ப கூட்டமா இருந்தது. பகவானே உங்களை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். நீங்க ஹரே கிருஷ்ணா குரூப்பா நீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே ஆமா அப்படின்னு. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க ஒருத்தர் வந்து கண் தெரியாம இருக்காரு, அவரை உள்ள கூட்டிட்டு போயிட்டு சன்னதிக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளியில கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஓகே. ஏன்னா என்ன சொல்றேன்னு தெரியல, பகவான்கிட்ட அப்பதான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன், எப்படி பார்க்க போறோம் உங்களை வந்து பார்க்க போறோமா இல்ல இப்படி போயிட போறோமா, ஏன்னா ரொம்ப கூட்டமா இருந்தது நேத்திக்கு. அப்புறம் அவருக்கு உள்ள கூட்டின்னு போயிட்டு ஹரே கிருஷ்ணா குரூப்பா அப்படின்னு கேட்டாரு.
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த கையில நம்ம அந்த பீட்ஸ் இப்படி கழுத்தோட போட்டு வச்சுட்டு இருக்கிறது, அவ என்ன நினைக்கிறா, கையில ஏதோ எனக்கு அடிபட்டு இருக்குன்னு நினைச்சு என்னையவே பார்த்துட்டு இருந்தா எல்லாரும். அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்க கூடாது, பகவானுடைய நாமா சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நேத்திக்கு அந்த இது நடந்தது மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹரே கிருஷ்ணா குரூப்பா அப்படின்னு கேட்டது பொதுவா ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீரங்கத்துல வந்து பக்தர்களை வந்து நல்லா இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்ரீரங்கத்துல பெரிய ஒரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஸ்ரீல ராதாநாத் மகாராஜ் வந்து ஸ்ரீரங்கம் யாத்ரா வந்திருந்த போது கிட்டத்தட்ட 5000 6000 பக்தர்களோட வந்திருந்தார். அப்போ அந்த பட்டர்களே ராதாநாத் மகாராஜா வந்து அந்த பல்லக்குல உட்கார வச்சு அவங்க தோல்ல தூக்கினாங்க. அவங்க சொன்னாங்க, ரங்கநாதரை தவிர நாங்க யாரையும் எங்க தோல்ல தூக்கினது கிடையாது, நாங்க உங்களை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரபுபாதர் மேல இஸ்கான் மேல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா இஸ்கான் பக்தர்கள் எல்லாம் சரியா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுல அவங்க வந்து தே ஆர் வெரி ப்ளீஸ்டு. அதனால நமக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம அந்த பொறுப்போட நடந்துக்க வேண்டியது நம்முடைய அந்த ஒரு முக்கியமான ஒரு பணி. பிரபுபாதரை ரெப்ரசன்ட் பண்றோம். நம்ம வந்து பாத்தீங்களா, நீங்க இஸ்கான்ல தீட்சை வாங்கல, நீங்க இஸ்கானுக்கு போறீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. வெறும கழுத்துல ஒரு பீட் பேக் மாட்டி இருந்தாலே அவங்க என்னன்னு முடிவு பண்றாங்க, இவங்க இஸ்கான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு நாம பொறுப்போட இருக்கணும் அப்படிங்கறதையும் நாம உணரணும். ஆமா, இல்ல இவாள்கிட்ட ஒப்படைச்சா கரெக்டா அவளை கூட்டின்னு வந்துடுவா அப்படிங்கிற ஒரு இது அதான் சொல்றேன் பக்தர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. வெதர் யூ ஆர் இஸ்கான் ஆர் நாட், தே டோன்ட் நோ. அவங்களுக்கு உங்களை பத்தி ஃபுல் டீடைல் தெரியாது. பட் உங்க பீட் பேக் வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஓகே இவங்க இஸ்கான் பக்தர்கள். ஏன்னா வேற யாரும் இந்த மாதிரி எல்லாம் ஜபம் பண்றது கிடையாது. ஈவன் ஸ்ரீ வைஷ்ணவர்களே கூட அந்த மாதிரி எல்லாம் ஜபம் பண்றது கிடையாது. நாம தான் பகவானுடைய அந்த நாமத்தை சொல்றது யாரு அப்படின்னா பிரபுபாதுடைய கருணையினால நமக்குத்தான் அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பிரபுபாதனால நமக்கு கிடைச்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காருன்னா 24 hours பீட்பேக் கழுத்துலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்போ டைம் கிடைக்குதோ சேன் பண்ணுங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சேன் பண்ணுங்க அப்படின்னு தான் பிரபுபாத் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அப்படிதான் மாதாஜி, நாங்க திருப்பதிக்கு போயிருக்கும்போது பத்மாவதி தாயார் கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நான் ஜபமாலை கழுத்துல போட்டு நம்ம லைன்ல போகும்போது அவர் அங்க சாமி கிட்ட மூலஸ்தானத்துக்கிட்ட இருக்காரு. அங்கே இருந்து ஹரே கிருஷ்ணா வாங்க மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு மாதாஜி. திடீர்னு நம்மள இப்படி கூப்பிடுறாருன்ட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு இந்த ஜபமாலைக்கு அப்படி ஒரு இது இருக்குங்கிறது என்ன சொல்லணும், பிரபுபாத் கி ஜெய் சொல்லணும். நமக்கு அது கிடையாது, யாருக்கு பிரபுபாதருக்கு அது போகணும். பிரபுபாத் கி ஜெய். அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆமா மாதாஜி, இந்த அளவுக்கு நாம கண்டிப்பா நம்ம வந்திருக்க முடியாது மாதாஜி. நமக்கு வந்து அந்த ஜபமாலையெல்லாம் கழுத்துல போட்டுட்டு ஜபம் பண்ணணுங்கிறதால நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கூச்சமா இருக்கும். நம்ம அதுவும் அதை வந்து ஒரு என்னமோ ஒரு இந்த செயல் மாதிரி நினைப்போம். ஏன்னா நம்ம ரொம்ப ஃபேஷனா இருக்கணும், ரொம்ப மாடர்னா இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிற மென்டாலிட்டி நமக்கு இருக்கும். பட் அதெல்லாம் இப்பெல்லாம் அப்படி வர்றதில்ல மாதாஜி, எங்க போனாலும் மாட்டின்னு போயிடுறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. ஜபமாலை கழுத்துல போடுறது தப்பு தெரியுங்களா? தப்பா? ஜபமாலை நம்ம கவுண்டிங் அந்த வைக்கிறோம், ஜபமாலைய நம்ம கழுத்துல போடலாமா மாதாஜி? ஜபம் பண்ற மாலையை கேக்குறீங்களா? ஆமா, சில பேர் அதை பண்றாங்க, பட் அது பண்ண தேவையில்லை. நம்ம வந்து பேக்ல வச்சு ஜபம் பண்ணா ரொம்ப நல்லது. கழுத்துல போட்டுக்கிறதுக்கு நமக்கு துளசி மாலை, கண்டி மாலை இருக்கு, அதை நம்ம வந்து கழுத்துல போட்டுக்கலாம். ஜபமாலையும் சில பேர் கழுத்துல போட்டுக்கிறாங்க, பட் அது தேவையில்லை, போட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேமா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு நல்ல நியூஸ். நான் ஒரு 5 வருஷமா இந்த கொரோனா டைம்ல ஊருக்கு வந்து வேலையெல்லாம் போயிடுச்சு. இப்போ கிருஷ்ணனோட கிருபையால திருப்பி வேலை கிடைச்சிச்சு மேடம். நாளைக்கு நான் ஃப்ளை பண்றேன் துபாய்க்கு. உங்க ஆசீர்வாதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய பக்தி வாழ்க்கையை அங்க போய் தொடருங்க, விட்டுறாதீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல மாதாஜி, நானும் நாளைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. நான் இந்தியால வந்து உங்க யூடியூப் இது பாத்துக்கிறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. இந்த புராணம் இதிகாசத்தால பலன் இல்லை, மகாபாரதம் ராமாயணத்தால பலன் உண்டு சொன்னீங்க. எனக்கு சரியா இருக்கு கேள்வி இந்த மாதிரி இல்ல பிரபு, புராணம் இதிகாசத்துல பலன் இல்லைன்னு சொல்லல. அதான் சரியா கேட்க. பகவானோட தொடர்பு இல்ல அப்படின்னா மற்ற சரித்திரங்கள்னால எந்த பலனும் கிடையாது. இப்ப நம்ம சுதந்திர போர் பத்தி படிக்கிறோம், பாணிப்பட்ட போர்னு படிக்கிறோம், நிறைய போர்களை பத்தி படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி குருக்ஷேத்திரமும் ஒரு போர் தானே. சோ அதுல பகவானோட தொடர்பு இருக்கிறதுனால அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு அவ்வளவு பெருமையை தவிர, இல்லைன்னா அந்த யுத்தத்தை பத்தி படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்னு பிரபுபா சொல்றார். பகவானோட தொடர்பு இருக்கணும். எதுவா இருந்தாலும் பகவானோட தொடர்பு இருக்கும்போது அது நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு உதவியா இருக்கு. சரிங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம கண்டி மாலை போட்டுக்கும் போது அது எத்தனை வரி போட்டுக்கணும் மாதாஜி? ஒன்னு போட்டா போதும் மாதாஜி. ஒரு ரவுண்டு போட்டா சிங்கிளா போட்டுட்டா போருமா? போதும். தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் 3 ரவுண்டு போட்டுக்கலாம். ஓகே, 2 போட்டுக்கலாமா? 1 2 எது வேணா போட்டுக்கலாம் இல்லையா? போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாகவதம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகால இருந்து நமக்கு இப்போ உங்களோட இது இருக்கு எங்க கிட்ட கலெக்ஷன். அது மாதிரி பகவத்கீதை இது யூடியூப்ல லிங்க் இருக்கா மாதாஜி? ஆரம்பத்துல இருந்து உங்க ஸ்பீச் எங்களை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என்னோட ஸ்பீச்சுன்னு தனியா கிடையாது, எல்லாரும் கலந்து கொடுக்கறதா. மாயாப்பூர் டிவி அப்படின்னு சொல்லி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல் ஸ்லோகத்திலேருந்து நிறைய பக்தர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொருத்தர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னோடது ஃபுல்லாலாம் கிடையாது மாதாஜி. ஏன்னா இது வந்து மாயப்பூர் டிவிலேருந்து நான் வாரத்துக்கு ஒரு கிளாஸ், முன்னாடி 2 கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நிறைய பக்தர்கள் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு கிளாஸ். இப்போ நான் போகணும் அங்கே, அதனால தான் நான் வந்து 10 நிமிஷம் முன்னாடி முடிக்கலான்னு பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ. மாயப்பூர் டிவின்னு போடுங்க, மாயப்பூர் தமிழ் அப்படின்னு போடுங்க, டிவி தமிழ்னு போடுங்க, உங்களுக்கு எல்லா கிளாஸும் வரும் மாதாஜி. ஓகே, நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே.